அதாவது எங்க விருது விழா நடந்தாலுமே அங்கே வந்துருவாரு. நாங்க போன வருஷம் ஆல்ரெடி அவர் சார் சொல்லியிருக்காரு, எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு ப்ரோக்ராம் ஸ்ரீலங்கா. அது சொன்ன உடனே நீங்க எங்க இருக்கீங்க, எங்க நடத்த போறீங்கன்னு கேட்டு அங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டாரு. இது தவிர கேரளா, ஹைதராபாத், திருநெல்வேலி இப்படி எங்க விருது விழா வச்சாலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அங்க வந்துடுவாரு. அவரால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு செய்து கொடுக்குறாரு. சமூக சேவையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எல்லா லாங்குவேஜுமே பேசுவாரு. அவர் பேசுறது மலையாளம் மட்டும்தான். ஆனா ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் அவருக்கு புரியும். ஆனா எல்லாமே அவர் திரும்பி பேசிடுவார். ஆனா எப்பயுமே அவர் நம்ம என்ன இதுல பேசினாலும் மலையாளம் பேசினா அவர் தமிழ்ல பேசுவாரு, தமிழ்ல பேசினா மலையாளத்துல பேசுவாரு. ஸோ கேட்டா புரியாதுன்னு சொல்லிடுவாரு. நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நம்மள மாதிரி அவங்கள மாதிரிலாம் பண்றோம், அவங்கள மாதிரி பேசுறோம் கிடையாது. எல்லாமே டோட்டல் வேறதான், ஹை தான். டோட்டல் அனிமல் லாங்குவேஜ் பேசுவாரு. நாய், பூனை இது மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அவருடைய எல்லா துறை சார்ந்த சேவைகளையும் சாதனைகளையும் பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த நம்பிக்கை நட்சத்திரம் விருதினை வழங்குவது நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். சாரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. டாக்டர் அப்துல் சலாம் சங்கமம் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட கண்ணூர்ல பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்களே கண்டு கிட்டத்தட்ட பல வருஷங்களா பாத்தீங்கன்னா மிக சிறந்த மிக பெரிய மனித நேயர் உங்களுக்கு அந்த தொழிலதிபர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா நல்ல பரிச்சயமான ஒரு நல்ல சகோதரர் உங்களுக்கு. எங்க விழாவோட பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு எங்க கூட டிராவல் பண்றவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் குடும்பமா மாறிடுவாங்க உங்களுக்கு. அவங்க பணம், பேரு, புகழ், அந்தஸ்து அதெல்லாம் எதுவுமே பாக்குறது இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே ஒரு குடும்ப சகோதரா உங்களுக்கு என்ன எப்ப கேட்டாலும் சரி உங்களுக்கு அவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உடனே சரி நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படிம்பாரு உங்களுக்கு. பல வருஷமா பாத்தீங்கன்னா ஹோட்டல் துறை கண்ணூர்ல வச்சிருக்காரு உங்களுக்கு. 2-3 ஹோட்டல் வச்சிருக்காரு. அவங்க பையன் பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய பொறுப்புல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அப்படி பார்த்தா கூட பாத்தீங்கன்னா அவருக்குள்ள என்னன்னா நம்ம சம்பாதிச்சுட்டே இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் சம்பாதிக்கிற பணத்துல பெரும்பகுதியை அந்த கேரளா மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா நலத்திட்டங்களா கொடுக்கறது உங்களுக்கு இல்ல கஷ்டம் சொல்லி உதவி கேட்டு வந்தாங்கன்னா என்ன தேவை இருக்குதோ அதை பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு. இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷமா பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. நாங்க பாத்தீங்கன்னா விருது விழா ஆரம்பிக்கும் போது முத பாத்தீங்கன்னா நாங்க வெளிநாடு போறோம். மேடம் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்ன உடனே எதையுமே யோசிக்கல. நமக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சாதாரண கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா. ஆனா விருது விழாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மினிமமா கொடுத்தா கூட அவர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு செலவு பண்ணி வந்தார். ஏன்னா பிளைட் பிடிச்சி தான் வரணும் உங்களுக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால அவருக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு நண்பரை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவருக்கு சேர்த்து எல்லா செலவும் தான் பண்ணார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டூர் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவெல்லாம் சுத்தி பாட்டு என்ன எங்களை கூட்டு போக விட்டுட்டாரு. அவர் கூட தனியா போய் சுத்திட்டு வந்தாரு உங்களுக்கு. நாங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல மனிதர். இது வரைக்கும் உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 300க்கு மேல பாத்தீங்கன்னா விருதுகள் வாங்கியிருக்காரு உங்களுக்கு. வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணூர்ல மட்டும் கிடையாது உங்களுக்கு. துபாயில பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணாலும் இன்னைக்கு சமூக சேவைக்காக பாத்தீங்கன்னா தன் வாழ்நாள அர்ப்பணிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட கின்னஸ் சாதனை பண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான விருதுகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. எப்பயுமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய எங்க அன்பு சகோதரர் திரு அப்துல் சலாம் அவர்களுக்கு இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த நம்பிக்கை நட்சத்திரம் ஹோப் ஸ்டார் விருது உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட பாத்தீங்கன்னா வழங்குறதுக்கு நம்ம விழாவை தலைமையில் நடத்த திரு கௌரவசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். உங்க எல்லாத்தோட பலத்த கரவசம் கொடுக்கலாம் உங்களுக்கு. நன்றி நன்றி.
நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரோட மிமிக்ரி கலைஞை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு AVJ PLP Global 2025 award കൾച്ചറൽ ഫെസ്റ്റിവൽ ഇന്ന് ഞാനിവിടെ എത്തിയത്. അതുപോലെ ഇവിടെയുള്ള നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ഡോക്ടർ സലീം സർ, അതുപോലെ നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ഡോക്ടർ ലക്ഷ്മിപ്രിയ, എൻ്റെ മുമ്പിലിരിക്കുന്ന സഹോദരി സഹോദരന്മാരെ നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം, തമിഴ് ഹിന്ദിയിലോ ശരിക്കും അറിയില്ല. ഹിന്ദിയെ കുറേശ്ശെ അറിയാം, പക്ഷെ തമിഴ് ശരിക്കും അറിയില്ല. പിന്നെ ഇവർ ട്രാൻസ്ഫർ എല്ലാം ചെയ്യാറാണ്. ഞാൻ ശരിക്കും പറയുകയാണെങ്കിൽ ഈ ഫൗണ്ടർ സലീം സാറേയും ലക്ഷ്മിപ്രിയയും ഒരുപാട് എൻ്റെയും സംഘം ഗ്രൂപ്പിൻ്റെയും പേരിലും അഭിനന്ദനങ്ങൾ, നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. കാരണം ഇവർ ചെയ്യുന്ന നന്മകൾ ഞാൻ കുറേ കാലമായി ഇവരെ പല പരിപാടിക്കും എല്ലാ സ്ഥലങ്ങളിലും, നമ്മുടെ സലീം സാർ പറഞ്ഞ ശ്രീലങ്ക, ഹൈദരാബാദ്, പല സ്ഥലങ്ങളിലും ഇതേപോലുള്ള അവാർഡിന് ഞാൻ പങ്കെടുത്ത വ്യക്തിയാണ്. ഇവർ ചെയ്യുന്നതെന്ന് വെച്ചാൽ നല്ല നല്ല കാര്യങ്ങൾ, പാവങ്ങളെ സംരക്ഷിക്കുന്നത്, മെഡിക്കൽ കൊടുക്കുന്നുണ്ട്. കാരണം പല നല്ല കാര്യം ഞാൻ വിശദീകരിച്ച് പറയണ്ട, നിങ്ങൾക്ക് ഇവരെ കോണ്ടാക്ട് ചെയ്യുന്നതിൻ്റെ പേരിൽ എല്ലാം അറിയാൻ പറ്റും. എന്നെ സംബന്ധിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഞാൻ കേരളത്തിലെ കാസർഗോഡ് മുതൽ തിരുവനന്തപുരം, അതായത് കേരളത്തിലെ എല്ലാ ഡിസ്ട്രിക്റ്റുമായി അവിടെയൊക്കെ നല്ല നല്ല കാര്യം ചെയ്തതിൻ്റെ പേരിലാണ് എനിക്ക് കേരളത്തിൽ നല്ലൊരു പേരും, അതുപോലെ കേരളത്തിന് പുറത്ത് തമിഴ്നാട്ടിൽ പല സ്ഥലങ്ങളിലും പേരൊക്കെ വരാൻ കാരണം എൻ്റെ നന്മകളാണ്. ഈ ഭിന്നശേഷി മക്കൾ തമിഴ് എന്താ പറയാ, ഭിന്നശേഷി മക്കൾ, ഈ കൈ അതുപോലെ പിന്നെ ഓട്ടിസം മക്കള്, പിന്നെ അഗതി മന്ദിരങ്ങൾ, അത് വൃദ്ധന്മാര് ഉള്ള വീട്, എന്താ അഗതി മന്ദിരം, അഗതികൾ, ഇവരൊക്കെ സാമ്പത്തികമായിട്ട് ശാരീരികമായിട്ട് സംരക്ഷിക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. അതുപോലെ റോഡ് അരികിൽ തെരുവീതികൾ കഴിയുന്ന ആൾക്കാർ, അവർക്കൊക്കെ പെരുന്നാള്, വിഷു, ഓണം, ക്രിസ്മസ് എല്ലാ നല്ല നല്ല ദിവസങ്ങളിൽ ഫുഡ് ഞാനാ കൊടുക്കുക. കണ്ണൂർ ഡിസ്ട്രിക്റ്റിലാണ്. തെരുവീതിയിൽ കഴിയുന്നവരെ നമ്മൾ സ്നേഹിക്കുക. തെരുവീതിയിൽ കഴിയുന്ന അവരൊക്കെ എല്ലാ പെരുന്നാള്, നോമ്പ്, ഇങ്ങനെയുള്ള നല്ല നല്ല ഓണം, വിഷു, ക്രിസ്മസ് ഇങ്ങനെയുള്ള ദിവസങ്ങളിൽ അവർക്ക് ഒരു വലിയ ഹോട്ടലിൽ കൊണ്ടുപോയി എല്ലാവർക്കും നല്ല ഭക്ഷണമൊക്കെ കൊടുക്കും. അതുപോലെ ഡ്രസ്സുകൾ, ഇങ്ങനൊക്കെ നല്ല നല്ല കുറെ കാര്യം, അതൊക്കെ നമ്മള് ശരിക്കും മലയാളികൾക്കൊന്നും മനസ്സിലാവുന്നില്ല. നല്ല നല്ല കുറെ കാര്യങ്ങൾ ചെയ്താൽ. അതുപോലെ ഈ 2 മാസം മുമ്പേ അവിടെ നാഷണൽ പണിമുടക്കുണ്ടായി, ഹർത്താൽ. അന്നേരം ഞാൻ എന്ത് ചെയ്ത്, എൻ്റെ ഭാര്യനോടും മക്കളോടും പറഞ്ഞ് അവർക്ക് നാളെ ഭക്ഷണം കൊടുക്കണം. അങ്ങനെ ഞാൻ അവർക്ക് ഭക്ഷണം കൊണ്ടുപോകുമ്പോൾ മുമ്പിൽ വന്ന് നിന്നത് ഒരു വിദേശിയാണ്, ഇംഗ്ലീഷുകാരൻ. അവന് ഭക്ഷണം കിട്ടിയില്ല. ഞാൻ അവർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കുന്നത് ബേക്കിൽ മീഡിയക്കാർ, പത്രക്കാരൊക്കെ അത് വന്ന് വീഡിയോ എടുത്ത് ഭയങ്കര ഫ്ലാഷ് ചെയ്ത് കേരളം മുഴുവനും. കാരണം ഈ ഹർത്താൽ ദിവസം ഒരു വിദേശിക്ക് ഭക്ഷണം കൊടുത്തെന്ന് പറഞ്ഞത് ഇത് ഫോട്ടോ വീഡിയോ ഒക്കെ വന്ന്, പിന്നെ കുറെ മന്ത്രിമാരെ കുറെ അവാർഡൊക്കെ കിട്ടി. ഞാൻ ചെറിയ കാര്യം ചെയ്തിട്ടുള്ളൂ. ഞാൻ ഭക്ഷണം കൊണ്ടുപോയത് തെരുവീതിയിൽ കഴിയുന്ന ആൾക്കാർക്കാണ്, ഈ ഇംഗ്ലീഷുകാരനോട്. പക്ഷെ മുമ്പിലെത്തിയത് ഇംഗ്ലീഷുകാരൻ. അപ്പോൾ കേരളത്തിലെല്ലാവരും പറഞ്ഞ ഒരു വിദേശിക്ക് ഹർത്താൽ ദിവസം ഭക്ഷണം കൊടുത്ത വ്യക്തിയാണ് അബ്ദുൽ സലാം നട്ടി. അങ്ങനെയാണ് എനിക്ക് ഒരുപാട് ആദരവൊക്കെ കിട്ടുന്നത്, അങ്ങനെ കുറെ കിട്ടുന്നത്. പക്ഷെ സലീം സാറെ സംബന്ധിച്ചോട്ട് പറയുകയാണെങ്കിൽ ഒരുപാട് നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത്. അതുകൊണ്ടാണ് അവരെ ഇഷ്ടപ്പെടുന്നതും അവരെ വിളിക്കുന്ന സ്ഥലത്തൊക്കെ ഞാൻ വരുന്നതും. കൂടുതൽ ഞാൻ മലയാളം പറഞ്ഞ മനസ്സിലാവില്ല. ഓക്കെ, എല്ലാവർക്കും ഒരുപാട് നന്ദി അർപ്പിക്കുന്നുണ്ട്. അതുപോലെ ഇദ്ദേഹം ശരിക്കും ഒരു മിമിക്രി ആർട്ടിസ്റ്റ് പാടുന്നുണ്ടല്ലോ. ഞാൻ ചെറിയതൊന്ന് ഒരു ചോദ്യം, നമ്മുടെ വീടുകളിൽ വളർത്തുന്ന പട്ടി ഏത് ഭാഷ സംസാരിക്കുക? കുട്ടികളെ ശ്രദ്ധിച്ചോ. പട്ടിക്ക് നായ് ഏത് ഭാഷ സംസാരിക്കുന്നത്?
ഏത് ഭാഷ? വിച്ച് ലാംഗ്വേജ് സ്പീക്കിംഗ് നായ ഡോഗ്? എനിബഡി നോ? അതായത് പട്ടി സംസാരിക്കുന്ന ഇംഗ്ലീഷ്. നമ്മൾ ഒരു വീട്ടിലേക്ക് കയറി പോകുന്നത് അന്നേരം പട്ടി ആര് ചോദിക്കുന്നത്? കാരണം നിങ്ങൾ ആരാ? വൂ. നിങ്ങൾ ആരാ ചോദിക്കുന്നത്? വൂ. WHO വൂ. പിന്നെ പട്ടി ചോദിക്കുന്നു വൈ. നായ ചോദിക്കുന്നത് വൈ. വൈ എന്തിന് വന്ന്. പിന്നെ പട്ടി ചോദിക്കുന്നത് വാട്ട്, എന്ത് വേണമെന്നാണ്. WHAT വാട്ട്, എന്ത് വേണം. പിന്നെ പട്ടി ചോദിക്കുന്നത് ആദ്യം വൂ ചോദിച്ചു, പിന്നെ വൈ ചോദിച്ചു, വാട്ട് ചോദിച്ചു, പിന്നെ പട്ടി ഉത്തരം കൊടുക്കുക പോകാൻ അവർക്ക്. ഫസ്റ്റ് പട്ടി നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റ് വാട്ട്, എന്ത് വേണം. നിങ്ങൾ അതും ഉത്തരം പറഞ്ഞ് പട്ടി പോകാൻ പറയും. കുറെ ഉണ്ട്, കുറെ ലേറ്റായി ഫുഡിന്റെ സമയം. എല്ലാവർക്കും നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് സലാം. அப்துல் சலாம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நிறைய டிவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து டிவியோட செலிபிரிட்டி உங்களுக்கு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சினிமா ட்ரூப்ல வந்து பாடக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாடகராகவும் மாறிட்டாரு. உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி என்னென்ன திறமைகள் இருக்குது உங்களுக்கு அது எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டாரு. உங்களுக்கு அவர் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல பேசுவாரு, எல்லா லாங்குவேஜ்லும் புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கு வந்து டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த சாங் பாடுறது மிமிக்ரி பண்றது அப்படின்னா டக்குனு எல்லா லாங்குவேஜும் டப்பு டப்புன்னு வந்துடும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல சாங் ஒண்ணு பாருங்க. உங்களுக்கு நீங்க உங்க பெர்மனன்ட் சாங் வந்து பாடாம பாருங்க, ஒரு நல்ல சாங் பாருங்க. உங்களுக்கு நல்ல சிங்கர் அவரு. மிமிக்ரி என்ன பண்ணுவீங்களா? உங்க உங்க தோழர்கள்லாம் வந்து பார்த்தா கேக்குறாங்க உங்களுக்கு மிமிக்ரி அண்ட் சாங் ரெண்டு பேரும் இல்ல டைமில் இல்ல பாட்டு. உங்க ரசிகர்கள் நிறைய வந்துட்டாங்க, உங்க ஃபேன்ஸ், தமிழ்நாடு ஃபேன்ஸ். தமிழ் இவர் ഗ്ലോബൽ ഫിഗർ. ഒരു കണ്ണൂര് ഇപ്പൊ അടുത്തിറങ്ങിയ ഒരു പാട്ട് പാടാം. എല്ലാവരും കൈയടിക്കണേ. ഞാൻ പാടുമ്പോ അതുപോലെ മുട്ടണം. തുഴവളിക്കണ കൂട്ടരെ നീട്ടി നീട്ടി തുഴയുമോ പടിഞ്ഞാറൻ കാറ്റടിക്കുമ്പോ കാത്തിരിക്കാതെ ഓഹൈ കാത്തിരിക്കാതെ. തുഴവളിക്കണ കൂട്ടരെ നീട്ടി നീട്ടി തുഴയുമോ പടിഞ്ഞാറൻ കാറ്റടിക്കുമ്പോ കാത്തിരിക്കാതെ ഓഹൈ കാത്തിരിക്കാതെ. തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ. അലറി വരുന്ന മലക്കടക്കിന് തിരിയടിക്കുന്ന നേരത്തോ തിരിയടിക്കുന്ന നേരത്ത്. അലറി വരുന്ന മലക്കണക്കിന് തിരിയടിക്കുന്ന നേരത്തോ തിരിയടിക്കുന്ന നേരത്ത്. തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ തൈത്തി മിത്തിമി തോന്തേത്തമോ തൈത്തി മിത്തിമി തോ. ട്രെയിൻ ഫസ്റ്റ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത പണ്ട്, ഇപ്പോഴല്ല, പണ്ടത്തെ ട്രെയിൻ സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്ന എങ്ങനെയാണ്? അങ്ങനെ പോകുന്നുണ്ട്. அவர் வந்து கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தொழிலதிபர் மாதிரி உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு. ஆனா அவர் எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த வித இதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு இருக்க வேண்டிய எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வந்து குணம் என்ன அப்படின்னா அவரை மாதிரி இதுன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு வந்து எவ்வளவு டென்ஷன் இருக்குது, ஹோட்டல் துறையில வந்து என்னென்ன சவால்கள் இருக்குன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட வந்து எங்க வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாரு, ஜாலியா தான் இருப்பாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இதை வந்து பாத்தீங்கன்னா முத ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணாரு. ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களா வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து.
இலங்கை தேசிய கட்சியோட தலைவர் மனோ கணேசன் எம்பி, கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை எம்பி உங்களுக்கு மேயரா இருந்தவர்களுக்கு வந்து இலங்கை தேசிய கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நல்ல நகல சகோதரர்களுக்கு வந்து அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கால உங்களுக்கு நல்லா தெரியும் புத்த மதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான மதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் புத்த மத குருமார்கள் இருக்காங்க உங்களுக்கு வந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூஃபுல்லா ஃபேமஸ் ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புத்த மத குரு தான் வந்து தமிழ் பேசுவார் உங்களுக்கு வந்து. உலகம் உள்ள அவர் ஃபேமஸ் உங்களுக்கு வந்து. ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரியாத ஆளுகளே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்படி வந்து புத்த மதத்துல இருந்து முக்கியமான மத குருக்கள் வந்திருந்தாங்க உங்களுக்கு வந்து. கிறிஸ்டியன்ல இருந்து முக்கியமான மத குருக்கள் வந்திருந்தாங்க. இஸ்லாம்ல இருந்து முக்கியமான மத குருக்கள் வந்திருந்தாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதேதான் வந்து அவர் மிமிக்ரி பண்ணாரு உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்க திருப்பூர் மண்ணில் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிமிக்ரி வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்து. இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்பாதிச்சதுக்கு முதல் கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்றோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த மனிதர்கள் தொடர்ந்து எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நம்ம மக்களுக்கான ஒரு முன்னேற்ற திட்டத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கறத எங்க மெயின் நோக்கமாவும் குறிக்கோளா வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மகிழ்விச்ச திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு திரும்ப ஒரு தடவை ஒரு பலத்த கரவசம் கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. நன்றி 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 நன்றி.